கேன்சர் முதற்கொண்டு அதே மாதிரி சளி காய்ச்சல் முதற்கொண்டு இந்த மாதிரி நோய்களை குணப்படுத்தக்கூடிய அருமையான மூலிகை. சாப்பாட்டுக்கு அப்புறம் இதெல்லாம் சாப்பிடுவோம். இப்போ என்ன சாப்பாட்டுக்கு அப்புறம் மாத்திரை தான் சாப்பிட்றோம். அது பேர் வெற்றிலை. அந்த வெற்றிலை நம்ம நிறைய மறந்து போயிடும். நம்ம அப்புறம் அந்த சரக சம்ஹிதா, சுஸ்ருத சம்ஹிதா அப்படிங்கிற பண்டைய கால ஆயுர்வேத நூல்களில் இதை பற்றி நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க. இதோடைய பலன்களை பற்றி. இது நம்மளுடைய வயிறு மற்றும் உடல் இருக்கக்கூடிய அந்த பிஹெச் லெவலை கரெக்டாக அழகாக இது பேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி இந்த வெற்றிலைக்கு இருக்குது. வெட்டி காயம் அதே மாதிரி சிராய்ப்பு அப்படிமா வந்ததுக்கெல்லாம் இந்த வெற்றிலை அழகாக அரைச்சிட்டு அந்த பேஸ்ட் மாதிரி போடலாம். அதாவது வெற்றிலை ரொம்ப கொழுந்தா இருக்கு பார்த்தீங்களா, அந்த கொழுந்து வெற்றிலை எடுத்துக்கங்க. எடுத்துட்டு அதை லைட்டாக அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணால் போதும். அந்த வலியெல்லாம் குறைஞ்சிடும். அப்புறம் நெஞ்செரிச்சல், நெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த சளிகளை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு சின்ன சிம்பிள் மெத்தட் ஒன்று இருக்குது. அதாவது என்ன பண்ணணும்னு கேட்டால், நல்லா ஒரு 2 கிளாஸ் தண்ணி நல்லா கொதிக்க வைங்க. அதில் ஒரு 10 வெத்தலை எடுத்து உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு ஹெல்த் கஃபே நேயர்களுக்கு சுப்ராவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்மளுடைய சப்ஜெக்ட் ஒரு அருமையான ஒரு மூலிகை. அது பார்த்தீங்கன்னா, இந்த மூலிகையை மக்கள் மறந்துட்டாங்க. அதோடைய பலன்கள் மக்களுடைய மனசில் போய் சேராமலே போயிடுச்சு. இது எது மாதிரி மூலிகைன்னு கேட்டிங்கன்னா, கடவுளால் படைக்கப்பட்டது. அதை வைத்து நம் கடவுளுக்கே படைப்பது. பார்த்தா ஒரு ஹார்ட் ஷேப்பில் இருக்கும், இதயம் வடிவில் இருக்கும். கேன்சர் முதற்கொண்டு அதே மாதிரி சளி காய்ச்சல் முதற்கொண்டு இந்த மாதிரி நோய்களை குணப்படுத்தக்கூடிய அருமையான மூலிகை. சாப்பாட்டுக்கு அப்புறம் இதெல்லாம் சாப்பிடுவோம். இப்போ என்ன சாப்பாட்டுக்கு அப்புறம் மாத்திரை தான் சாப்பிட்றோம். அது பேர் வெற்றிலை. அந்த வெற்றிலை நம்ம நிறைய மறந்து போயிடும். நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம கோயில்களில் எல்லா ஃபங்க்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா, சடங்குகள், சம்பிரதாயங்கள், கல்யாணம், திருமணம், கோயிலில் வைக்கிற அந்த அர்ச்சனை பண்ணுறது எல்லாத்துக்கும் வெத்தலை இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா அதுக்கு ஒரு அவ்வளோ பவர். அதே மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் தாம்பூலம் வைப்பாங்க. தாம்பூலம் வெத்தலை நிச்சயமாக இருக்கும். வெத்தலை பார்க்க இருக்கும். அப்போல்லாம் பார்த்தா சாப்பாடு முடிச்ச உடனே ரொம்ப ஒரு ஹெவி ஃபுட் எடுத்தோடனே உடனே வெத்தலையை போடுவோம். அது பழக்கமாக இது நம்மளுடைய தமிழ்நாட்டில். ஏன்னா நல்லா சீக்கிரமாக ஜீரணமாகும். இப்போ என்னென்னா, நம்ம சாப்பிட்டு முடிச்ச உடனே வெத்தலாம் போகிறது கிடையாது. கலராக மாத்திரை டப்பா வாங்கி வச்சுட்டோம். இன்றைக்கி கொஞ்சம் வெத்தலையை பற்றி பார்க்கலாம். நாங்கள் டீச் பண்ணக்கூடிய அந்த கேன்சர் தெராப்பியில் வெத்தலைக்கு ஒரு நல்ல ரோல் இருக்குது. அதுகிட்ட வர அந்த கேன்சர் பேஷண்ட்லாம் சாப்பிட்ற அந்த டயட் சார்ட்டில் அதை பற்றி நாங்கள் போட்டிருப்போம். ஸோ வெத்தலை ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல், நாட் ஒன்லி ஃபார் கேன்சர். அது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா பான்கா பத்தா அப்படிமோ, அதே தெலுங்கில் தமிழப்பாக்கு அப்படிமோ, நம்ம வெத்தலைப்பாக்கு அப்படிங்கிறோம். மலையாளத்தில் வட்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எல்லாமே இந்த வெத்தலை தான். இந்த வெத்தலையில் பார்த்தீங்கன்னா நிறையா விட்டமின் சி இருக்குது. அதே மாதிரி நோய் எதிர்க்கும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா தயாமின், நியாசின், ரிபோஃப்ளேவின், அதாவது ரிபோஃப்ளேவின் சொல்லக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ்லாம் இதில் நிறையா இருக்குது. இதில் கரோட்டின் அப்படிங்கிற நிறையா விட்டமின்ஸ்லாம் இருக்குது இந்த மூலிகையில். அதுபோல் நிறைய கால்சியம் இருக்குது வெத்தலையில். அதனால் நிறைய விதமான நோய்களை தடுக்கும் சக்தி இந்த வெத்தலைக்கு இருக்குது. அப்புறம் அந்த சரக சம்ஹிதா, சுஸ்ருத சம்ஹிதா அப்படிங்கிற பண்டைய கால ஆயுர்வேத நூல்களில் இதை பற்றி நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க. இதோடைய பலன்களை பற்றி. இது நம்மளுடைய வயிறு மற்றும் உடல் இருக்கக்கூடிய அந்த பிஹெச் லெவலை கரெக்டாக அழகாக இது பேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி இந்த வெத்தலைக்கு இருக்குது. நாம் சாப்பிட்ற சாப்பாடை சீக்கிரமாக ஜீரணம் பண்ணக்கூடிய அந்த சக்தி இந்த வெத்தலைக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, தோஷம் சொல்லணும்ல, திரிதோஷம், வாதா பிதா கபா, அந்த வாதம் பித்தம் கபம் அந்த மூணையுமே அழகாக பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த பவரும் வெத்தலைக்கு இருக்குது. அது போக வெத்தலை ஒரு வலி நிவாரணி. எங்கேயாவது பெயின் இருந்தால் வெத்தலையோடைய அந்த நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதை பொறுத்து நிறைய அது ஃபார்மில் யூஸ் பண்ணலாம். வெட்டி காயம் அதே மாதிரி சிராய்ப்பு அப்படிமா வந்ததுக்கெல்லாம் வெத்தலை அழகாக அரைச்சிட்டு அந்த பேஸ்ட் மாதிரி போடலாம். அதாவது வெத்தலை ரொம்ப கொழுந்தா இருக்கு பார்த்தீங்களா, அந்த கொழுந்து வெத்தலை எடுத்துக்கங்க. எடுத்துட்டு அதை லைட்டாக அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணால் போதும். அந்த வலியெல்லாம் குறைஞ்சிடும். அதே மாதிரி வெத்தலை நம்மளுடைய கான்ஸ்டிபேஷனையும் சரி பண்ண கொடுக்கும். அதாவது இந்த மலச்சிக்கல்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வெத்தலைக்கு ஒரு நல்ல ரோல் இருக்குது. வெத்தலையில் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ரேடிக்கல்ஸ் அழிச்சக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறனால அது சீக்கிரமாக நம்மளுடைய ரேடிக்கல்ஸை அழிச்சிரும். ஒரு 5 வெத்தலை எடுத்துகிட்டு நல்லா இடிச்சிருங்க. இடிச்சிட்டு ஒரு தண்ணியில் போட்டுருங்க. போட்டு நெக்ஸ்ட் டைம் மார்னிங் அந்த தண்ணியை எடுத்து குடிச்சிங்க அப்படின்னா மலச்சிக்கல் தீரும். அப்புறம் வெத்தலை பார்த்தா நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ரத்த ஓட்டம் சீக்கிரமாக நல்லா நடைபெறும். அதை ரெகுலராக நம்ம சாப்பிடும் போது ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ், நம்மளுடைய நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் அதில் தீரும். சுவாச பிரச்சனைகள், அப்புறம் இருமல், சளி, வறட்டு இருமல், அப்புறம் ரன்னிங் நோஸ், இதுக்கெல்லாம் வெத்தலை ஒரு அருமையான மருந்து. ஒரு வெத்தலை எடுத்துக்கணும். அதில் ஒரு 5 மிளகு வைக்கலாம். 5 மிளகு வச்சு அப்படியே மடிச்சுட்டு நல்லா வாயில் போட்டு கடிச்சு ரொம்ப நேரம் நல்லா மென்று சாப்பிட்டோம்னாலே சளியெல்லாம் தீந்துடும், சளியெல்லாம் குறைஞ்சிரும். சின்ன குழந்தையா இருந்தால் ஒரு 2 பெப்பர், பிளாக் பெப்பர் எடுத்துகிட்டு வெத்தலை போட்டு மடிச்சு கொடுத்துருங்க. அப்படியே அவங்க மெல்ல கடிச்சு நம்மளுடைய சலையோட கடிச்சு அவங்க முழுங்கும் போது நெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த சளிகளை வெளியே வந்துடும். அதே மாதிரி இந்த ஆஸ்மா உள்ளவங்க, அப்புறம் மார்பு சளி இருக்கிறவங்க, அப்புறம் இந்த நுரையீரலில் லங்ஸில் அடைப்பு இருக்கிறவங்களாம் வெத்தலை எடுத்து ரெகுலராக சாப்பிட்டானாலே இதெல்லாம் தீர்ந்துடும் கம்ப்ளீட்டாக. அவங்களுக்கு நெஞ்சில் யாருக்கு ஜாஸ்தி சளி இருக்கோ என்ன பண்ணால் நான் வெத்தலை எடுத்துங்க. அதில் இந்த கடுகு எண்ணெய் இருக்குல்ல, கடுகு எண்ணெய் வெத்தலை எல்லாச்சும் தேய்ச்சிடலாம். தேய்ச்சி ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே சூடு பண்ணலாம். சூடு பண்ணிவிட்டு நெஞ்சில் வச்சிட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் அப்படி வச்சோம்னா கம்ப்ளீட்டாக இங்கே இருக்க சளியெல்லாம் கம்ப்ளீட் வெளியே வந்துடும். ஒரு சிம்பிள் மெத்தட் இது. மருந்து மாத்திரை தேவையில்லை. குழந்தைகளுக்கோ நமக்கோ சளி ரொம்ப இருக்கும்போது அந்த வெத்தலை எடுத்து அழகாக கடுகு எண்ணெய் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு சூடு பண்ணி வச்சாலே போதும். அதே மாதிரி இந்த ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ், நம்மளுடைய லங்ஸில் இருக்கக்கூடிய அந்த
பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு ரெமெடி தரேன் பாருங்கள். சளி, இருமல், அப்புறம் நெஞ்செரிச்சல், நெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த சளிகளை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு சின்ன சிம்பிள் மெத்தட் ஒன்று இருக்குது. அதாவது என்ன பண்ணணும்னு கேட்டால், நல்லா ஒரு 2 கிளாஸ் தண்ணி நல்லா கொதிக்க வைங்க. அதில் வந்து ஒரு 10 வெத்தலை எடுத்து உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு ஏலக்காய், அப்புறம் கிராம்பு, அப்புறம் லவங்க பட்டை, இது 3 அதில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அதில் ஆட் பண்ணிக்கிங்க. இந்த 2 கிளாஸ் தண்ணி வந்து 1 கிளாஸை வற்றுற வரைக்கும் அப்படி சிம்மில் வச்சுருங்க. அது நல்லா வற்றி 1 கிளாஸ் ஆகிடும். ஆன உடனே என்ன பண்ணணும், இது வந்து ஒரு கஷாயம் மாதிரி வச்சுக்கலாம். இந்த கஷாயத்தை வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 டைம் 3 டைம் குடிச்சிங்கனாலே இந்த நெஞ்சில் இருக்கக்கூடிய சளிகள்லாம் வெளியே வந்துடும். நெஞ்சு சளிகள், அப்புறம் ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸு, அப்புறம் அந்த சுவாச பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாகிடும். அதில் நாங்கள் வந்து என்னென்னு கேட்டால், எங்களுக்கு கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து நாங்கள் டெய்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே அந்த ஆஷ்கார்ட் ஜூஸ் சொல்லுவோம். அதாவது வெள்ளை பூசணி, அது பார்த்தீங்கன்னா டெய்லி நான் சாப்பிட சொல்லுவோம். அது ஒரு ஆன்டி கேன்சர். சாப்பிட்டா எங்களுக்கு நிறைய கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணேன், உடனே வெண்பூசணியை வந்து தோலோட கொட்டையோடு சாப்பிட சொல்லுவோம் நாங்கள். அது மாதிரி சாப்பிட்டும் அவங்க சளி பிடிச்சி அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ண சொல்லிட்டோம். அப்படி பெப்பர் வந்து ஆட் பண்ணியும் சளி வருது அப்படின்னா 5 வெத்தலை ஆட் பண்ணலாம் அதில். ஸோ ஆஷ்கார்டு ஜூஸு கொட்டையோட தோலோட எடுத்துகிட்டு அதில் பெப்பரும் இந்த வெத்தலையும் போட்டு சாப்பிட்டா ஒரு அருமையான ஒரு ஆன்டி கேன்சர் அது. அதே மாதிரி அது வந்து உடம்பு நல்லா சீக்கிரமாக ஜீரணமாகும். அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது அந்த ஆஷ்கார்டு ஜூஸ், வெத்தலை, அந்த பெப்பர் காம்பினேஷனுக்கு. இது ஒரு பக்காவான ஒரு ஆன்டி கேன்சர் ஐட்டம் இது. நம்ம மத்தியானம் நல்ல ஒரு லஞ்ச் எடுத்துகிட்டு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த வெத்தலையை சாப்பிட்றலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு. வெத்தலை என்ன பண்ண கேட்டிங்கன்னா, வெத்தலையில் எடுத்த உடனே வெத்தலையில் வந்து மேலே உள்ள அந்த காம்பை கிள்ளி போட்டணும். கடைசியாக இருக்கக்கூடிய அப்படி இந்த மாதிரி இருக்கும் அந்த காம்பு பக்கத்தில், காம்பு இங்கிட்டு இருக்கும். அந்த கடைசியை பார்த்தா அந்த கார்னரையும் கிள்ளி போட்டணும், கடைசி உள்ளதையும். முடிஞ்சால் அந்த சென்டர் இருக்கக்கூடிய அந்த நரம்பை லைட்டாக பிச்சு போடலாம். போட்டு அதில் ஒரு பாக்கு வச்சு சுண்ணாம்பு தடவி சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த வாய் துர்நாற்றம், அப்புறம் பல்லு வலி, அப்புறம் பல்ல வீக்கம், அப்புறம் ஈறு எல்லாமே சுத்தப்படும் கம்ப்ளீட்டாக. அதில் வாய் சுத்தமாக இருக்கும், சீக்கிரமாக ஜீரணமாகும் அது. அதே மாதிரி நிறைய பேர் தெரியாத ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ரெகுலராக வெத்தலை சாப்பிட்றவங்களுக்கு மூட்டு வலியும் குறையும். இந்த வெத்தலையோட வந்து புகையிலை, அப்புறம் அந்த பான் பராக்கு இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றவங்களுக்கு நிச்சயமாக கேன்சர் வரும். ஆனால் வெத்தலை மட்டுமே சாப்பிட்டா கேன்சர் போகும். ஏன்னா வெற்றிலையில் வந்து அந்த புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடிய அந்த பைட்டோன்னு ஒரு கெமிக்கல் இருக்குது அதில். அதனால் அது வந்து வெற்றிலை ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு புற்றுநோய் வராமல் இருக்கும். ஸோ இவ்வளவு பலனுள்ள வெற்றிலையை, இந்த அளவுக்கு வெற்றிலையில் நிறைய நல்ல நோய் எதிர்க்கும் சக்திகள் இருக்கிறனால வெற்றிலை எடுத்துக்க ஒரு பழக்கமாக கொண்டு வந்துருங்க. அந்த காலத்தில் பாட்டி மட்டும் வெற்றிலை எடுக்கிறதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சு பார்த்துருக்கோம். பட் நம்மளும் எடுக்கல, ஒரு பழக்கமாக கொண்டு வரலாம். வெற்றிலையை வந்து நம்ம சளி பிடிச்சா மட்டும்தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. டெய்லி அது பழக்கமாக வச்சுங்க. நீங்கள் சாப்பாட்டுக்கு அப்புறம் நிச்சயம் வெத்தலை போகிற பழக்கமாக வச்சுங்க. வெத்தலையை காலையில் போடலாம், நைட்டு போடலாம், பகல் கூட போடலாம், தப்பே கிடையாது. வெத்தலைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. வெத்தலையை வந்து ஒரு உணவாக, ஒரு மருந்தாக எடுக்க பழகிங்க இனிமேல் நீங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.